ரீநீட் எக்ஸாம்க்கு குத்து மதிப்பா 30 நாட்கள் தான் இருக்கு. மேபி நீங்க இந்த வீடியோ பாக்குறப்ப நாட்கள் இன்னும் கம்மியா இருக்கலாம். சரியா? இப்ப இந்த 30 நாட்கள்ல நான் என்ன பண்ண போறேன், பிசிக்ஸோட பிளான் வந்து என்னங்கிறது உன்கிட்ட கிளியரா சொல்லிடுறேன். இந்த மாதிரி தான் நான் எடுக்க போறேன். சரியா? வீடியோல டைட்டில் வேற மாதிரி இருக்கலாம், டாப் 100 கொஸ்டின், மோஸ்ட் ப்ரிடிக்டட் கொஸ்டின், சரியா, ஷுவர் ஷார்ட் கொஸ்டின். பட் நான் வந்து இப்ப டாப் 100 கொஸ்டினா அந்த பர்டிகுலர் யூனிட்ல இருந்து டாப் 100 கொஸ்டின், ஷுவர் ஷார்ட் கொஸ்டினா அந்த பர்டிகுலர் யூனிட்ல இருந்து ஷுவர் ஷார்ட் கொஸ்டின்ஸ் அப்படிதான் எடுக்க போறேன். ஏன்னா அப்பதான் பசங்களால அதை வந்து கிராஸ் பண்ண முடியும், அடுத்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ நல்லா பாரு, இருக்க போற 20 டேஸ்ல நான் 20 யூனிட்ஸ் கிட்ட கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகே, 20 டேஸ்ல 20 யூனிட்ஸ். 11th வந்து 10 யூனிட்ஸ் இருக்கு, 12th வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் 12th இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி எந்த யூனிட் முடிஞ்சு சார்? டியூவல் நேச்சர் முடிஞ்சு. நீங்க லைவ் பார்த்துருக்கீங்கன்னா ஆட்டம் அண்ட் நியூக்ளியை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கு அடுத்து ஆட்டம் அண்ட் நியூக்ளியருக்கு அப்புறம் இன்னைக்கு செமி கண்டக்டர் நான் டீச் பண்ண போறேன். ஸோ மேபி இந்த வீடியோ உங்களுக்கு லேட்டா வருது அப்படின்னா நான் செமி கண்டக்டர் டீச் பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ எதுக்காக இந்த பர்டிகுலர் லெசன் இல்லை இந்த பர்டிகுலர் ஆர்டர்ல போறேன்னா, இந்த ஆர்டர்ல தான் உனக்கு ஹை வெயிட்டேஜ் டாபிக் அண்ட் ஷுவர் ஷார்ட் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஓகே, புரியுதா? இந்த மாதிரி ஒரு 10 நாட்கள்ல நம்ம 12th ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்து 11th ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ 11th ஒரு சில யூனிட்ஸ் இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ் யூனிட் வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கொஸ்டின் வந்து கேட்கறது ஒரு ஸ்பெசிபிக் டாபிக்ல இருந்து தான். அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? 20 நாட்கள்ல முடிக்க போறோம். மிச்சம் இருக்க 10 நாட்கள்ல என்ன பண்ணலாம்? மிச்சம் இருக்கிற 10 டேஸ்ல வந்து இந்த மேரத்தன் செஷன் மாதிரி எல்லாம் வரும். அதுல வந்து ஃபார்முலா ரிவிஷன், ஓகே, எல்லா ஃபார்முலாவை உனக்கு வேகமா ரிவைஸ் பண்ணி விட்டுட்டு அது ரிலேட்டடா ப்ராப்ளம் சால்விங். அது இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க மெர்சல் பேட்ச்க்குள்ள போங்க, டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. எந்த பேட்ச்ல? மெர்சல் பேட்ச்ல. ஓகே, ஸோ மெர்சல் பேட்ச்க்குள்ள போனீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளா இருக்கு, அதை ஃபாலோ அப் பண்ணிக்கோ. ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். சரியா? எப்படிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு, எப்படி டிஃப்ரெண்டா கொஸ்டின் கேட்கலாம், எல்லா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம கவர் அப் பண்ண போறோம். பாயிண்ட்ஸ் டு பாயிண்டர் நான் ஆல்ரெடி கவர் அப் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஒரு தடவை நீ ரெஃபர் பண்ணிக்கோ. பாயிண்ட்ஸ் டு பாண்டர் அதுவும் முடிஞ்சு போயிடும். ஸோ நல்லா பாரு, இவ்வளோதான் டாபிக். மெயினாக எல்லா லெசன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு தடவைக்கு 2 தடவை ஃபார்முலா ரிவைஸ் பண்ண போகிறோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். பாயிண்ட்ஸ் டு பாண்டர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி இது எல்லாமே பண்ணது தான். ஓகே, ஸோ பிவைக்கு சார் இன்னைக்கே பிவைக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக நான் யூனிட் வைஸ் போகிறப்ப எல்லா பிவைக்கும் சால்வ் பண்ணிட்டு கூட்டு போக தான் ஆசைப்படுறேன். அது இல்லாமல் சார் எனக்கு எல்லா பிவைக்கும் நானா சால்வ் பண்ண ஆசைப்படுறேன். 2019 கேட்ட பிவைக்கு, 2020 கேட்ட பிவைக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி இதில் டெலகிராம்லேயே கொடுத்துருக்கேன். ஓகே, டெலகிராமில் கான்செப்ட் A2K சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உனக்கு இது எல்லாமே கிடைச்சிரும். ஓகே, எஸ் சார். இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட லிஸ்ட்டு நான் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அடுத்து இது செகண்ட் ப்ரியாரிட்டி, அப்புறம் தேர்ட் ப்ரியாரிட்டி, ஃபைனலாக ஃபோர்த் ப்ரியாரிட்டி. என்னால எல்லாமே படிக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த 3 ப்ரியாரிட்டியில் இருக்க டாபிக்ஸை முடிச்சாலே 40+ கொஸ்டின் ஈஸியாக ஒன்னாலும் சால்வ் பண்ண முடியும். இதை நான் சும்மா சொல்லலை, இது வருஷம் பண்ண அனாலிசிஸ் தான். சரியா? இந்த டாப் 20 டாபிக்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, இந்த 2 டாபிக்லேருந்து ஏதாச்சும் ஒரு டாபிக்லேருந்து கொஸ்டின் வரும். இது வேணா நான் எடிட் பண்ணி செகண்ட் இதில் மாற்றி விட்டுறேன். ஏன்னா இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியில் போட்டுடலாம். ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். 2026 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 4 ப்ராசஸஸ், அடுத்து பொட்டென்ஷியல் வச்ச கொஸ்டின், கெப்பாசிட்டன்ஸ், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸு, மீட்டர் பிரிட்ஜ், ஒயரில் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு, இஎம்எஃப், எல்சிஆர் சர்க்கியூட், சரியா, லென்ஸ்ல வச்சு காம்பினேஷன். ஸோ இந்த டைம் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. கரெக்டாக ஒரு லென்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஒய்டிஎஸ்சிலேருந்து கொஸ்டின், டி பிராக்லி வேவ்லென்த், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், போர் மாடல் ஆஃப் ஆட்டம், ஆல்ஃபா பீட் அண்ட் டிக்கு வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியில் வச்சுக்கோ. பேசிக் டயோட்ஸ் அண்ட் கேட்ஸ். ஓகே, இந்த டைம் கேட்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்கல. ஸோ கண்டிப்பாக 2026 ரீநீட்ல வந்து இதை டாபிக் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க கன்ஃபார்ம்டா, அதில் மாற்ற கருத்து இல்லை. ஓகே, ஸோ இந்த டாபிக் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில டாபிக் உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நான் இருக்கேன் உனக்கு. என் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்கிட்ட இருக்கும். வாட்ஸ்அப்பில் நீ மெசேஜ் பண்ணி டவுட் எது இருந்தாலும் கேட்டுக்கோ. ஸோ நல்லா பாரு, எப்பயுமே நான் இதை யூனிட் பை யூனிட்டை தான் கொண்டு போயிருக்கேன். அப்போ நீ பார்க்குறேன்னா இது வந்து 11th இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட், அடுத்து வந்து 11th இருக்க யூனிட்டாக தான் இருக்கும். சரி, அந்த 4 ப்ராசஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸ், அப்புறம் இங்கிருந்து 12th ஆரம்பிக்குது. ஸோ 12th யூனிட் பை யூனிட்டாக தான் வந்திருக்கு. பொட்டன்ஷியல், கெப்பாசிட்டன்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிசம் மேட்டர், இஎம்எஃப், எல்சிஆர். ஸோ பேசிக்கலி ஏசி சர்க்கியூட்டு,
ரே ஆப்டிக்ஸு, வேவ் ஆப்டிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே யூனிட் இருக்கும். ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து செகண்ட் யூனிட்லேருந்து தேர்ட் யூனிட்டு சரியா ஃபோர்த்து இப்படி தான் யூனிட் பை யூனிட்டாக தான் வந்திருக்கும். அப்போ நான் கிராஃப்னு போட்டிருக்கேன்னா கிராஃப் ஆப்வியஸ்லி வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் இல்லை செகண்ட் யூனிட் கிராஃப், அதை நீ தெளிவாக என்கிட்ட கேட்டுக்கோ, நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் தயவு செய்து படிக்கணும். நான் இதை பேஸ் பண்ணி தான் டீச்சும் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் என்னென்ன முடிச்சிருக்கேன், என்ன டியூவல் நேச்சர், ஆட்டம் அண்ட் நியூக்ளியர், செமி கண்டக்டர். அப்போ சப்போஸ் நான் இன்னைக்கு செமி கண்டக்டரும் முடிக்க போகிறேன் அப்படின்னா எத்தனை இந்த டாபிக் எல்லாம் கவர் அப் ஆயிரும் அப்படின்னு பார்த்தேன்னா, நல்லா பாரு, இந்த டாபிக் கவர், இந்த டாபிக் கவர், இந்த டாபிக் கவர், இந்த டாபிக் கவர், இந்த டாபிக்லேருந்து 3 கொஸ்டின் வந்துடும். ஓகே, இந்த டாபிக் கவர் ஆயிடுச்சு, இந்த டாபிக் கவர் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாரு E/A இதான் எனர்ஜி. ஓகே, இந்த டாபிக் தான் மேலே இருக்குது. ஸோ இந்த டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். புரிஞ்சா? ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இங்கே பாரு ஸ்பெக்ட்ரம் டாபிக் கவர் ஆயிடுச்சு. ஸோ லைன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ எத்தனை டாபிக் கவர் பண்ணிட்டோம் பாரு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சரியா, 11 டாபிக் கவர் பண்ணிட்டோம் 2-3 லெக்சர்லையே. ஸோ இதை நீ ப்ராப்பராக நான் என் கூட டெய்லி லைவ் வர அப்படின்னா உன்னால் இது வந்து சூப்பராக ரிவைஸ் பண்ண முடியும், ரீகால் பண்ண முடியும். டெலிகிராம் சேனலில் டெய்லி என்னோட கிளாஸ் எத்தனை மணிக்கு இருக்குங்கிறது சொல்லிடுறேன். ஸோ கிளாஸ் வந்து பொதுவாக 11 AM to 11 PM வரைக்கும் இருக்கும். பட் இதெல்லாம் 4 சப்ஜெக்ட் கிளாஸு சேர்ந்து இருக்கும். ஸோ ஒன்றாவது கிளாஸ் எத்தனை மணிக்கு அப்படிங்கிறது, ஃபிசிக்ஸ் கிளாஸ் எத்தனை மணிக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அந்த ஷெட்யூல் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அதை நீ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. சரியா? ஸோ அந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா சார், நான் அடுத்த வருஷம் ட்ராப்பர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணோம், எனக்கு வந்து மார்க் கம்மியாக வருதுன்னா யகீன் நீட் தமிழ் ட்ராப்பர் பேட்ச் தான் உனக்கான ஒரு பெஸ்ட் பேட்சாக இருக்கும். யகீன் நீட் தமிழ் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா லைவ் லெக்சர்ஸ் இருக்கும். இந்த டாப் ஃபேக்கல்ட்டி லைவ் லெக்சர்ஸ் எடுப்பாங்க, டிபிபி இருக்கும், வீடியோ சொல்யூஷனோட ரெகுலர் டெஸ்ட் இருக்க போது டிஸ்கஷனும் நடக்கும். 24/7 ஒரு டவுட்ஸ் ஸ்போர்ட் இருக்குது, ஏஐ குரு இருக்குது, கிளாஸ் ரூம் நோட்ஸ். இந்த கீழே இருக்க பற்றியா இதெல்லாம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். மைண்ட் மேப்பு, ஷார்ட் நோட்ஸ், பிவைக்யூ சொல்யூஷன் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. யூஸ்வலி இந்த பேட்சோட ரேட் 8000 ரூபாடா. இப்பயும் சொல்கிறேன் 8000 ரூபா. தமிழ்நாடுன்னு இல்லை, ஆல் ஓவர் இந்தியா எடுத்து பார்த்துக்கோ. பிடபிள்யூவில் கூட இவ்வளோ அஃபோர்டபுள் பேட்ச் வரவே வராது. சரியா, பெஸ்ட்டு பேட்ச், மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில். சரியா, யூஸ்வலி ஆப்குள்ளே போனால் 1499 காட்டும். இந்த தமிழ் 500 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 999 இந்த பேட்ச் கிடைக்கும். ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க இப்போயே ஜாயின் பண்ணிக்கோ. இந்த அருமையான வாய்ப்பை விட்டுறாத. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.